السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய குத்துபாவினுடைய மொழியாக்கத்தை சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். தமிழ் பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய குத்துபாவை பொறுத்தவரையில் சமகாலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை சூசகமாக யாரோடு அல்லது எவர் பக்கம் நியாயம் இருக்கிறது, யார் தவறு செய்கிறார்கள், யார் நேர்மையானவர்கள் என்பதை மிக தூர நோக்கோடு சுருக்கமாக நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த வகையில் அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அல் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகள். அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அல்லாஹுவை அழைக்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். அல் குர்ஆனை ஓதுவதென்பது ஒரு இபாதத், வணக்கம். அல் குர்ஆனை ஓதுகிற போது அந்த அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் 10 நன்மைகள் வீதம் அல்லாஹு தஆலா நமக்கு கூலி கொடுக்கின்றான். இப்படியான ஒரு வேதத்தை பெற்றவர்களாக, பெற்ற சமூகமாக நாம் இருக்கிறோம் என்றால் நானும் நீங்களும் அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும், பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கிற போது அல் குர்ஆனில் மிக நீளமான அத்தியாயம் என்று நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் பக்கரா. இந்த சூரத்துல் பக்கராவுக்கு அடுத்ததாக மிக நீளமான ஒரு அத்தியாயம் தான் சூரா அன்-நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். சூரா அன்-நிசா என்று சொல்லக்கூடிய பெண்கள் என்ற தலைப்பை கொண்டிருக்கின்ற, பெயரை கொண்டிருக்கின்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் நானும் நீங்களும் இந்த அத்தியாயத்தை அதிகம் ஓத வேண்டும். அது சொல்லக்கூடிய கருத்துக்களை, அது சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை புரிந்து நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இந்த சூரா குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக ஹதீசுகள் சொல்வதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துன் நிசா ஓதி காண்பிக்கப்படுகிற போது அப்படி அழுது விடுகிறார்கள், கண் கலங்கி விடுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள்: இப்னு மஸ்ஊதே, என் மீது அல் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், எனக்காக அல் குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள்: அக்ரஉ அலைக வ அலைக உன்சில், அல்லாஹ்வுடைய தூதரே, அல் குர்ஆன் உங்களுக்குத்தான் இறக்கப்பட்டிருக்கிறதே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் இந்த அல் குர்ஆனை ஓதி காண்பிப்பதா என்று கேட்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: இந்த அல் குர்ஆனை பிறரிடமிருந்து, பிறர் ஓதுவதை கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூரத்துன் நிசாவை ஓதி காண்பிக்கின்றேன். அந்த சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தில் ஒரு வசனம் வருகிறது: ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. இந்த அத்தியாயம், இந்த வசனம் வந்தவுடன் நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கின்றேன். அல்லது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற நபி தோழர் என்னை சுரண்டுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தூதரை அனுப்பி இருக்கிறான். அந்த தூதர்கள் அந்த சமூகத்தின் சாட்சியாளர்களாக வருவார்கள்.
ஒவ்வொரு சமூகத்துக்குமான சாட்சியாளர்களை நாங்கள் கொண்டு வருகிற போது உண்மை இவர்கள் அனைவருக்கும் சாட்சியாளர்களாக நாம் மாற்றுகிற நேரம் அந்த நிலைமை எப்படி இருக்கும்? நாங்கள் அவ்வாறு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நபியே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ஒவ்வொரு நபிமார்களையும் தங்களுடைய சமூகத்துக்கு சாட்சியாளர்களாகவும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நபியை சாட்சியாளனாக அல்லாஹு தஆலா நியமித்திருக்கிறான் என்கின்ற வசனத்தை நபி அவர்கள் செவியுற்றவுடன் அழுகிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயம் சூரா அன்-நிசா என்கின்ற அத்தியாயம். இந்த அன்-நிசா என்கின்ற அத்தியாயத்தை நாம் எடுத்து வாசிக்கிற போது படிக்கிற போது அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களை பற்றி அதிகமாக பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப பகுதியிலும் நடுப்பகுதியிலும் கடைசியிலும் மிக பரவலாக அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி பேசியிருக்கிறான். என்ன காரணம்? உண்மையில் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் என்றால் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய இயல்பு என்ன? அவர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன என்கின்ற பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம்தான் இந்த அன்-நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் முனாஃபிக்குகளை பற்றி 3 இடங்களில் சொல்கிறான். அதிலே ஓரிடத்திலே அதாவது நமக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது தேவை வருகிற போது, கேள்வி வருகிற போது, பிரச்சனை வருகிற போது நாம் எதை கொண்டு தீர்ப்பை தேட வேண்டும்? அல் குர்ஆனை கொண்டுதான் தீர்ப்பை தேட வேண்டும். அல் குர்ஆனில் தான் அதற்கான தீர்வை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் முனாஃபிக்குகள் அல் குர்ஆனை கொண்டு தீர்ப்பை பெற்றுக்கொள்வதை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா முதலாவது இடத்திலே சொல்கிறான். அதே போன்று யுத்தங்கள், உடன்படிக்கைகள், இறைநேசர்களை எடுத்துக்கொள்ளுதல் என்கின்ற விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இந்த முனாஃபிக்குகளுடைய பண்புகள், ஒப்பந்தங்களை, யுத்தம் என்று வந்துவிட்டால் அதில் முனாஃபிக்குகள் எப்படி நடந்து கொள்வார்கள், போர் என்று வந்துவிட்டால் முனாஃபிக்குகளுடைய இயல்பு எப்படி இருக்கும், ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் செய்தால் அதில் முனாஃபிக்குகள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள், தங்களுக்கென்று உதவியாளர்கள், நேசர்களை எடுத்துக்கொள்கிற விடயத்தில் முனாஃபிக்குகள் யாரை இறைநேசர்களாக, தங்களுக்கு நெருக்கமானவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் என்கிற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான். அதே போன்று இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியிலே அல்லாஹு தஆலா இந்த முனாஃபிக்குகளுடைய பண்புகள், இவர்கள் நாளை மறுமையில் நரகத்திலே, முனாஃபிக்குகளுக்கு நரகம் என்பது நிச்சயமானது, இந்த நரகத்தில் அவர்கள் இங்கே இருப்பார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே மிக தெளிவாக சொல்கிறான். இதனால் தான் உலமாக்கள் இந்த அன்-நிசா என்கின்ற அத்தியாயத்தை சட்டம் சொல்கின்ற, மார்க்க சட்டதிட்டங்களை போதிக்கின்ற, உபதேசங்களை சொல்கின்ற ஒரு அத்தியாயம் என்று அதை அழைத்தால் அது பொருத்தம் என்று சொல்கிற அளவுக்கு மிக ஆழமான சட்டதிட்டங்களை கொண்டிருக்கின்ற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகனுக்கும் யூதனுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது, வாக்குவாதம், தர்க்கம் ஏற்படுகிறது. அப்போது அந்த யூதன் நபி அவர்களிடத்திலே சென்று அதற்கான தீர்ப்பை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் நேர்மையாக தீர்ப்பு வழங்குவார்கள் என்பதை மிக நன்கறிந்திருக்கிறான். யார்? அந்த யூதன். அதே நேரம் முனாஃபிக் தன்னுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு யூத அறிஞர், யூதர்களுடைய மார்க்கத்தை படித்த ஒருவரிடத்திலே சென்று அவருக்கு ஏதாவது இலஞ்சம் கொடுத்து விட்டால், பணம் கொடுத்து விட்டால் அதன் மூலமாக தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சூரா அன்-நிசா என்கிற அத்தியாயத்திலே சில வசனங்களை இறக்குகிறான். அலம் தர இலல்லதீன யஸ்உமூன் அன்னஹும் ஆமனூ பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக், உம்மீது இறக்கப்பட்ட வேதத்தையும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று பொய்யாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்களே, வெளியிலே நாங்கள் அதை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் மறைமுகமாக
அதற்கு எதிரிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை சொல்கிறான். யுரீதுன அன் யதஹாகமு இல தாகூத், அவர்கள் நபியே உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டு தீர்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. தாகூதுகள் ஷைத்தான்களிடமிருந்து தங்களுக்கான தீர்ப்பு வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். வகது உமிரு ஐயக்ஃபுரு பி, ஆனால் அல் குர்ஆன் இந்த தாகூதுகளை நிராகரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த தாகூதுகள், அந்த ஷைத்தான்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்றவைகள் அல்லது அதை பின்பற்றுகிறவர்களுடைய அந்த வேதத்திலிருந்து, அவர்களுடைய அறிவுரையிலிருந்து தங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். வயுரீது ஷைத்தானு அன் யுதில்லஹும் ضلالا بعيدا, யார் தங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள், அந்த ஷைத்தான் அவர்களை தூரமான வழிகாட்டில் அவர்களை போட்டுவிட அவன் விரும்புகிறான். ஷைத்தான்கிட்ட போய் தீர்ப்பு கேட்டா என்ன நடக்கும்? எங்களுக்கு நேரான வழியை காட்டுவானா? இல்ல, நாம எதை எதிர்பார்த்து போறோமோ அதுக்கு மாற்றமான வழிதான் நமக்கு கிடைக்கும். ஷைத்தான் தூரமான வழிகாட்டை அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, வைதா கீல லஹும் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல், அவர்களிடத்திலே அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், ரஅய்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா, அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. அல் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு கொடுப்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். உங்களிடமிருந்து அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள், தூரமாகிக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறார். ஃபகைஃப இதா அஸாபத்ஹும் முஸீபத்தும் பிமா கத்தமத் ஐதீஹிம், தங்களுடைய கரங்களால் சம்பாதித்துக் கொண்டவர்கள் மூலமாக, தங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ثم جاءوك يحلفون بالله إن أردنا إلا إحسانا وتوفيقا, அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாத அல்லது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தீர்ப்பை எதிர்பார்க்காமல் வேறொரு தரப்பினிடத்திலே சென்று தீர்ப்பை எதிர்பார்க்கிற நேரம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால், அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் உங்களிடத்தில் வந்து என்ன சொல்கிறார்கள்? ثم جاءوك يحلفون بالله, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், இன் அரதினா இல்லா இஹ்சானம் வ தௌஃபீகா, நாங்க உங்கள்கிட்ட தீர்ப்பு கேட்காம இன்னொரு தரப்புகிட்ட போய் தீர்ப்பு கேட்டோம் தானே, அதுக்கு நன்மையை நாடித்தான், ஒற்றுமையை நாடித்தான் நாங்க அவங்ககிட்ட போனோமே தவிர வேறொரு நோக்கமும் கிடையாது என்று தங்களுக்கு ஏதாவது சோதனைகள் ஆபத்துகள் ஏற்பட்டு விட்டால், தங்களுடைய அந்த காரியத்தின் மூலமாக அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சத்தியமிட்டு சொல்கிறார்கள். உலாயிக அல்லதீன யஅலமுல்லாஹு உலாயிக அல்லதீன யஅலமுல்லாஹு மா ஃபீ குலூபிஹிம், இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே இவர்கள் வெளியிலே ஒன்றை சொன்னாலும் உள்ளத்தில் எதை வைத்திருக்கிறார்கள், உள்ளத்தால் எதை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் என்பதை நன்கறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஃபஅரித் அன்ஹும், நபியே அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள், அவர்களை புறக்கணியுங்கள். வகுல் லஹும் ஃபீ அன்ஃபுஸிஹிம் கௌலம் பலீகா, அவங்களோட உள்ளத்துக்கு படுற மாதிரி, அவங்களோட உள்ளத்துக்கு படுற மாதிரி மிக கடுமையான வார்த்தைகளால் அவர்களை போதியுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், புறக்கணியுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முனாஃபிக்குகளுடைய விடயத்திலே மிக கடுமையான எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுமாறு சொல்கிறார். எனவே முனாஃபிக்குகள் என்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாத்திற்கு எதிராக மறைமுகமாக செயல்படக்கூடிய இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகள் என்பதை நானும் நீங்களும் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனங்கள் மிக தெளிவாக சொல்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இப்படியான வசனங்கள் மூலமாக நபி அவர்களுக்கு எச்சரிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்பவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று பல வடிவங்களில் சொல்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே அல்லாஹு தஆலா இவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் என்பதை அவர்களுடைய செயற்பாடுகள் அல்லது அவர்கள் யாரிடத்தில் தீர்ப்பு கேட்கிறார்கள், யாரை நேசர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை வைத்து அல்லாஹ் அவர்களுடைய ரகசியத்தை
பகிரங்கப்படுத்தி விடுவான் என்பதை இந்த வசனங்கள் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று கனிமானவர்களே, இரண்டாவது இன்னும் ஒரு இடத்திலே சூரத்து நிசாவிலே அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிற போது அவர்கள் பல பிரிவுகளாக இருக்கிறார்கள். முனாஃபிக்குகள் என்பவர்கள் பல பிரிவினர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் இஸ்லாத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மக்காவிலே முஷ்ரிக்குகளோடு கைகோர்த்தவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படையாக இஸ்லாத்தை சொல்கிறார்கள், ஆனால் யார் பக்கம் இருக்கிறார்கள்? மக்காவிலே முஷ்ரிக்குகளுடைய பக்கமாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களோடு, அதாவது முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் இஸ்லாத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே இஸ்லாத்தின் எதிரிகளாக நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் இஸ்லாத்தை வெளிப்படுத்துகிறார்கள், தாங்கள் மூமின்களின் இறைநேசர்கள், மூமின்களின் கூட்டாளிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் யதார்த்தமாக அவர்கள் யார் மீது அதிகமான நேசம் வைத்திருக்கிறார்கள்? முஷ்ரிக்குகள் மீது நேசம் வைத்திருக்கிறார்கள். இந்த மூன்று பிரிவினரையும் நாம் பார்க்கிற போது வெளிப்படையாக தங்களை முஸ்லீம்கள் என்று காட்டிக் கொண்டாலும், அல்லது முஸ்லீம்களுக்குத்தான் எங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டாலும், மறைமுகமாக இஸ்லாத்தின் எதிரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் யதார்த்தம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் பல வசனங்கள் மூலமாக சொல்கிறான். இந்த பிரிவுகள் இப்படியான மூன்று சாராரையும் புரிந்து கொள்வதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. சிலர் அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதற்காக அவர்களை மூமின்களாக பார்க்கிறார்கள். இன்னும் சிலர் அவர்களை இறை மறுப்பாளர்களாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நிஃபாக், நயவஞ்சகத்தை மறைமுகமாக காட்டுகிறார்கள். அவர்களிடத்திலே இஸ்லாம் வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய நிஃபாக் தன்மையின் மூலமாக முஸ்லீம்களுக்கு எதிராக முஷ்ரிக்குகளுக்கு அவர்கள் உதவி செய்வதன் மூலமாக அவர்களை நாங்கள் மூமின்களாக பார்க்க முடியாது. அவர்கள் முனாஃபிக்குகள், காஃபிர்கள் என்று சஹாபாக்களில் ஒரு சாரா சொல்கிறார்கள். இதை பற்றி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் யுத்தத்திற்காக வேண்டி தங்களுடைய படைகளை தயார்படுத்தி கொண்டு செல்கிறார்கள். அந்த உஹத் யுத்தத்திற்காக தயார்படுத்திய அந்த போர் வீரர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் சொல்லக்கூடியவர்கள் அந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் தான் முனாஃபிக்குகள். சஹாபாக்கள், இப்படி பிரிந்து சென்ற சஹாபாக்கள் விடயத்திலே, அந்த முனாஃபிக்கள் விடயத்திலே சஹாபாக்கள் இரண்டு பிரிவுகளாக மாறுகிறார்கள். ஒரு பிரிவினர் சொல்கிறார்கள் நுகாத்திலுஹும், பிரிந்து சென்றார்களே அவர்களோடு நாம யுத்தம் செய்வோம். இன்னும் ஒரு சாரார் சொல்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாரார் சொல்கிறார்கள் அவர்களோடு யுத்தம் செய்வோம். இன்னும் ஒரு சாரார் சொல்கிறார்கள் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. அதாவது ஒரு சாரார் பிரிந்து கொண்டு முஸ்லிம்களுடைய அந்த எண்ணிக்கையிலிருந்து ஒரு சாரார் பிரிந்து செல்கிறார்கள். இவர்களை குறித்து ரெண்டு விதமான கருத்து வருகிறது. இவர்களோடு யுத்தம் செய்வோம், இன்னொரு சாரார் இவர்களோடு நாம் யுத்தம் செய்ய தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு வருகிற போது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய இந்த சூரா அன்-நிசா என்கின்ற அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை இறக்குகிறான். ஃபமாலக்கும் ஃபில் முனாஃபிகீன ஃபிஅத்தைன், உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? முனாஃபிக்குகள் விடயத்தில் ரெண்டு விதமான கருத்து கொள்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? முனாஃபிக்குகள் விடயத்தில் ரெண்டு விதமான கருத்து வரலாமா? நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஃபமாலக்கும் ஃபில் முனாஃபிகீன ஃபிஅத்தைன் வல்லாஹு அர்கஸஹும் பிமா கஸபு. முனாஃபிக்குகள் விடயத்தில் ஏன் இரண்டு கருத்து உங்களுக்கு வருகிறது? அல்லாஹ் அவர்களை தலைகுனிய வைத்து விட்டான். முனாஃபிக்குகளை அல்லாஹ் தலைகுனிய வைத்து விட்டானே, அவர்கள் விடயத்தில் ஏன் உங்களுக்கு இரண்டு கருத்து என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு அத்துரீதூன அன் தஹ்து மன் அல்லாஹ், அல்லாஹ் வழிகெடுத்த கூட்டத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா என்று மிக காரசாரமான வார்த்தையிலே அல்லாஹ் கேட்கிறான். வமை யுத்லில்லாஹு ஃபலன் தஜித லஹு சபீலா. யார் அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அவர்களால் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் வழிகெடுத்தவர்களை நேர்வழி காட்ட முடியுமா? நபி அவர்களுக்கு கூட அந்த ஆற்றல் கிடையாது.
அல்லாஹு தாலா மிக கடுமையான வசனங்களை இறக்குகிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த முனாஃபிக்குகளுடைய உள்ளங்களில் இருந்து மறைந்திருந்த அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை பற்றி அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறான். அன்னஹும் யுஹிப்பூனல் குஃப்ர மினல் முஃமினீன். இந்த முனாஃபிக்குகள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருந்தாலும், வெளிப்படையாக இஸ்லாத்தை சொன்னாலும், இஸ்லாத்திற்கு மறைமுகமாக அவர்கள் எதிரிகளாக செயல்பட்டாலும் அத்தோடு நிறுத்திவிடவில்லை. முஃமின்களாக இருக்கின்ற மக்களும் தங்களை போன்று இறை மறுப்பாளர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அவாவாக இருந்தது. அதைத்தான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். மறைமுகமாக இறை மறுப்பின் பக்கம் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இந்த முனாஃபிக்குகள் இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். இது இன்று மட்டுமல்ல, நபி அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் அதுதான் யதார்த்தம் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறான். வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு ஃபதகூனூன ஸவாஆ. இந்த முனாஃபிக்குகள் எதை விரும்புகிறார்கள் தெரியுமா? அவர்களை போன்று நீங்களும் இறை மறுப்பாளர்களாக மாறி நீங்களும் அவர்களும் சமமானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவர்கள் இறை மறுப்பாளர்கள், மறைமுகமாக இறை மறுப்பாளர்கள், குஃபார்கள், காபிர்கள் என்ற வட்டத்திலே இருக்கிறார்கள். உங்களையும் அந்த வட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. அதற்காக எந்த விலை கொடுக்க வேண்டும் என்றாலும் அதற்கு மிக தயாராக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கடுமையான விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யார் பக்கம் நேர்மை இருக்கிறது, யார் சத்தியவான்கள், யார் அசத்தியவான்கள் என்பதை புரிந்து கொள்வதென்பது ஒரு சிரமமான ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனை நாம் ஆழமாக சிந்திக்கிற போது, படிக்கிற போது, முனாஃபிக்குகள் யார், அவர்களுடைய சூழ்ச்சிகள் என்ன, கடந்த காலங்களில் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் படிக்கிற போது நமக்கு அல்லாஹு தாலா ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுப்பதற்கான அந்த தௌஃபீக்கை நமக்கு கொடுப்பான். எனவே நமக்கு சந்தேகம் வருகிற போது அல்லது யார் பக்கம் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஊசலாற்றல் வருகின்ற போது அல் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நாம் சாய வேண்டும். அல் குர்ஆன் ஹதீஸை யார் தெளிவாக சொல்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய தீர்ப்பு என்ன என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய மனோ இச்சை, ஷைத்தான் நமக்கு தவறான சிந்தனைகளை கொடுப்பான். ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருப்பான். நாம் ஒரு முடிவெடுக்கிற போது மிக நுணுக்கமாக துல்லியமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகள் இதைத்தான் விரும்புகிறார்கள். தாங்கள் இறை மறுப்பாளர்கள் காபிர்கள் என்பதோடு நிறுத்திவிடாமல் முஃமின்களும் காபிர்கள் என்கிற வட்டத்திலே வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலா தத்தஹிது மின்ஹும் அவுலியா. முனாஃபிக்குகளை ஒருபோதும் எச்சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு நேசர்களாக, நெருங்கியவர்களாக நீங்கள் ஒரு நாளும் எடுத்து விடாதீர்கள். ஹத்தா யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்து ஹிஜ்ரத் செய்வதற்காக அவர்கள் துணிகிற வரைக்கும் அவர்களை நம்பி விடாதீர்கள். ஃபஇன் தவல்லவ், அப்படி ஜிஹாதுக்காக அல்லது ஹிஜ்ரத்துக்காக தயாராகுவதற்கு அவர்கள் ரெடி இல்லை என்றால், ஹிஜ்ரத் அதாவது வெளியேறி அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதற்கு அவர்கள் தயாரில்லை என்றால், அதை புறக்கணிப்பார்களாக இருந்தால் ஃபஹுதூஹும் வக்துலூஹும் ஹைது வஜத்துமூஹும், அவர்களை கண்ட இடங்களில் நீங்கள் பிடித்து அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள், போர் புரியுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான். வலா தத்தஹிது மின்ஹும் வலியன் வலா நஸீரா. முனாஃபிக்குகள் ஒரு நாளும் உங்களுக்கு நேசர்கள் கிடையாது, முனாஃபிக்குகள் ஒரு நாளும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் கற்பனையில் கூட நினைத்து விடக் கூடாது என்பதை ஆணித்தரமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த முனாஃபிக்குகளில் ஒரு சிலரை அல்லாஹு தஆலா விதிவிலக்காக சொல்கிறான். இது பொதுவாக முனாஃபிக்குகளுடைய பண்புகள். இவர்களில் யாருக்கு நாம் யாரோடு யுத்தம் செய்யக்கூடாது, யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இல்லல்லதீன யஸிலூன இலா கௌமின் பைனகும் வ பைனஹும் மீசாக். உங்களுக்கும் யாருக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் இருக்கிறதோ, புரிந்துணர்வு இருக்கிறதோ, நீங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், உங்களோடு யுத்தம் செய்வது கிடையாது, உங்களோடு நாம் யுத்தம் செய்ய மாட்டோம். இப்ப இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த நாட்டுக்கு வரி செலுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி தங்களுடைய அதாவது தங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் பெற்றவர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களை கண்ட இடங்கள் எல்லாம் நாம் கொல்லணும் என்று இஸ்லாத்திலே எங்கேயுமே சொல்லவில்லை. அல் குர்ஆனை தவறாக புரிந்து கொண்டவர்கள்
பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆன் இஸ்லாம் எவ்வளவு ஒரு பயங்கரவாதத்தை தூண்டுகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று அல் குர்ஆனுடைய வசனத்தை தவறாக புரிந்து இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி கிடையாது. எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீங்களும் முஸ்லீம்களே, உங்களுக்கும் எந்த ஒரு தரப்புக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தோடு இவர்கள் போய் சேர்ந்து கொள்கிறார்கள். உங்களோடு யுத்தம் செய்யவில்லை என்றால் அவர்களை நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. فلا تقتلوا قوما بينهم وبين من بينكم وبينهم عهد فإنهم على عهدهم. நீங்கள் யாரோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், சமாதான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்களோ அவர்களோடு இவர்கள் சேர்ந்து கொண்டால் இவர்களும் அவர்களை போன்று அந்த ஒப்பந்தத்திற்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எங்களோடு யுத்தம் செய்யாமல் நாம் யாரோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோமோ அவர்களோடு போய் சேர்ந்து கொள்கிறார்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி என்றால் அவர்களோடு நாம் யுத்தம் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் அல் குர்ஆன் விதிவிலக்கு அளிக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு சாரார் உங்களை பயந்து அல்லாமல் உங்களை மதித்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களோடு யுத்தம் செய்யாமல் தவிர்த்து கொள்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், அவ் ஜாஊக்கும் ஹஸ்ரத் சுதூருஹும் ஐ யுகாத்திலூக்கும் அவ் யுகாத்திலு கௌமஹும். உங்களோடு அல்லது அவர்களுடைய சமூகத்தோடு யுத்தம் செய்வதை தவிர்த்து கொள்கின்ற விரும்பாத ஒரு சாரார் உங்களோடு யுத்தம் செய்யறதுக்கு அவங்க ரெடி இல்லை, உங்களை பகைக்கவும் ரெடி இல்லை, அவங்களோட சமூகத்தையும் பகைக்கிறதுக்கு அவங்க ரெடி இல்லை, நடுநிலைமையில இருக்கிறாங்க. இவங்களோட நாம யுத்தம் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, வலவு ஷா அல்லாஹு லஸல்லதஹும் அலைக்கும், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு அவர்களை சாட்டி இருப்பான், உங்களோடு யுத்தம் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்கி இருப்பான். பல காத்தலூக்கும், உங்களோடு யுத்தம் செய்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அப்படி ஆக்கவில்லை. ஃபைன் அத்தஸலூக்கும் ஃபலம் யுகாத்திலூக்கும் வஅல்கவ் இலைக்கும் அஸ்ஸலாம். அவர்கள் உங்களோடு யுத்தம் செய்யாமல் தவிர்த்து கொள்கிறார்கள், சமாதானத்தை விரும்புகிறார்கள், தங்களுடைய கரங்களால் உங்களோடு சண்டைக்கு வரவில்லை, தாங்கள் நேரடியாக உங்களோடு சண்டைக்கு அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் ஃபமா ஜஅலல்லாஹு லக்கும் அலைஹிம் சபீலா, அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு சண்டை பிடிப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. நீங்கள் சண்டை செய்யக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது என்று முனாஃபிக்குகளில் ஒரு சிலரை அல்லாஹு தஆலா விதிவிலக்காக சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது ஒரு தரப்பினர் அவர்கள் உங்களை மதிக்கவில்லை, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது, ஆனால் உங்கள் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக உங்களோடு யுத்தம் செய்யாமல் தவிர்த்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களையும் நீங்கள் யுத்தம் செய்யாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சதஜிதூன ஆகரீன யுரீதூன ஐயமனூக்கும் வயமனூ கௌமஹும். உங்களிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், தங்களுடைய சமூகத்திடமிருந்தும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். யுத்தம் செய்வதற்கு அவங்க தயார் கிடையாது. ரெண்டு தரப்பிலிருந்தும் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அங்காலையும் பிரச்சனை வரக்கூடாது, இங்காலையும் பிரச்சனை வரக்கூடாது என்று நினைக்கிறார்களே, அப்படியான சமூகத்தை நீங்கள் அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது. அவு ஜாஊக்கும் ஹஸ்ரத் சுதூருஹும் ஐ யுகாத்திலூக்கும் அவ் யுகாத்திலு கௌமஹும் வலவ் ஷா அல்லாஹு லஸல்லதஹும் அலைக்கும் ஃபலகாத்தலூக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், குல்லமா ருத்து இலல் ஃபித்னதி உர்கிசு ஃபீஹா. ஃபித்னாவின் பக்கம் அவர்கள் சென்று விட்டால் அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் தலைகுனிவை பெற்றுக் கொள்வார்கள், அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது, தோல்வி அடைந்து கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய குஃப்ரிலே நிலைத்திருக்கிறார்கள், அதை விட்டுக் கொடுக்கவில்லை, நிஃபாக்கிலே என்றென்றும் நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் உங்கள் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக உங்களோடு யுத்தம் செய்யாமல் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்களோடு ஃபைன் லம் யஅ்தஸிலூக்கும், யுத்தம் செய்வதை தவிர்த்து கொள்ளவில்லை என்றால், யுத்தம் செய்வதை தவிர்த்து கொள்ளவில்லை, அதாவது உங்களோடு நேரடியாக யுத்தத்திற்கு வருகிறார்கள், வயுல்கு இலைக்கும் அஸ்ஸலம, அவர்கள் சமாதானத்தை விரும்பவில்லை, தங்களுடைய கரங்களை உங்களோடு சண்டை செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளவில்லை, யுத்தத்திற்கு அவர்கள் தயாராகிறார்கள், நேரடியாக வருகிறார்கள் என்றால் ஃபகுதூஹும் வக்துலூஹும் ஹைஸ் தகிஃப்துமூஹும், அவர்களை கண்ட இடங்களில் அவர்களை நீங்கள் பிடித்து அவர்களோடு போர் புரியுங்கள். வஉலாஇக்கும் ஜஅல்னா லக்கும் அலைஹிம் சுல்தானம் முபீனா, இப்படியானவர்களுக்கு தான் தெளிவான அதிகாரத்தை நீங்கள் செலுத்துவதற்கு நாங்கள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறோம், இவர்களோடு தான் நீங்கள் சண்டை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளில் யாரெல்லாம் நேரடியாக நமக்கு
சண்டை செய்வதற்காக வருகிறார்களோ, சமாதானத்தை விரும்பாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களோடு நாம் சண்டை செய்ய வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த அந்நிஷா என்கின்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கிற போது அல்லாஹு தஆலா மூன்றாவது இடத்திலே இந்த முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறான். பஷ்ஷிரில் முனாஃபிகீன பிஅன்ன லஹும் அஸாபன் அலீமா. நபியே, முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை இருக்கிறது. முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ்விடத்திலே கடுமையான வேதனை இருக்கிறது. என்ன காரணம்? அல்லதீன யத்தகிதூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். இந்த முனாஃபிக்குகள் மூமின்களை விட்டுவிட்டு காஃபிர்களை தங்களுடைய நெருங்கிய தோழர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். அயபதூன இன்தஹுமுல் இஸ்ஸா. இந்த முனாஃபிக்குகள் இந்த காஃபிர்களிடத்தில் தங்களுக்கு கண்ணியத்தை எதிர்பார்க்கிறார்களா? ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. நிச்சயமாக மூமின்கள் அனைவருக்கும், அதாவது கண்ணியம் என்பது அல்லாஹுக்குரியது. அனைத்து கண்ணியமும் அல்லாஹுக்குரியது. அந்த கண்ணியத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே இந்த முனாஃபிக்குகள் மூமின்களை விட்டுவிட்டு, உண்மையில் முனாஃபிக்குகள் என்பவர்கள் வெளியில் முஸ்லீம்கள் என்று சொன்னாலும் தங்களுடைய நேசர்கள், நெருங்கிய உறவுகளாக யாரை எடுத்துக்கொள்வார்கள்? காபிர்களைத்தான் எடுத்துக்கொள்வார்கள். காபிர்கள் தான் அவர்களுடைய கூட்டாளிகள். அவர்களைத்தான் யுத்தம் என்று வருகிற போது தங்களுக்கு உதவியாளர்களாக அந்த காபிர்களைத்தான் அவர்கள் எடுப்பார்களே தவிர மோமீன்களை ஒருபோதும் அவர்கள் அணுக மாட்டார்கள். மோமீன்களை எந்த சந்தர்ப்பத்தில், எல்லா நிலையிலும் எதிரிகளாகத்தான் முனாஃபிக்குகள் பார்ப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக அல் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக சொல்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, மூமின்களை பொறுத்தவரையில் முனாஃபிக்குகள் சண்டை சச்சரவுகளுக்கு வராவிட்டாலும் அந்த முனாஃபிக்குகள் காபிர்களோடு சேர்ந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, வசனங்களை கேலி செய்கிற போது, புறக்கணிக்கிற போது அந்த இடத்திலே நாம் இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப். அல்லாஹு தஆலா இந்த வேதத்திலே இறக்கிவிட்டான். இந்த வேதத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா. அல்லாஹுடைய அத்தாட்சிகள், வசனங்கள் நிராகரிக்கப்படுவதை நீங்கள் செவியுற்றால், அவ் யுஸ்தஹ்ஸஉ பிஹா, அல்லது அதை கேலி செய்வதை நீங்கள் செவியுற்றால், வயுஸ்தஹ்ஸஉ பிஹா ஃபலா தக்உது மஅஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரி. அப்படியான சபையிலே அவர்கள் வேறொரு விடயத்தை பற்றி அலசுகிற வரைக்கும் நீங்கள் அந்த சபையில் இருக்கக்கூடாது. இப்ப சில மகாநாடுகள் நடக்கும். அந்த இடத்திலே மூமின்கள், முனாஃபிக்குகள், காபிர்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த இடத்தில் அல் குர்ஆனுடைய வசனங்கள் உதாசீனம் செய்யப்படுகிறது, அல் குர்ஆனுடைய சட்டதிட்டங்கள் கேலி செய்யப்படுமாக இருந்தால் அந்த சபையில் நாம் இருந்தால் நாங்களும் அவர்களை போன்றவர்கள், அதே நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படியான சபைகளில் நாங்கள் இருக்கக்கூடாது. அப்படியான சபைகளில் நாங்கள் இருந்தால் அதை தடுக்க வேண்டும், அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சபையில் இருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? فلا تقعدوا معهم حتى يخوضوا في حديث غيره انكم اذا مثلهم. அப்படி நீங்கள் அந்த சபையில் அல் குர்ஆனுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகிற போது, உதாசீனம் செய்யப்படுகிற போது, கேலி செய்யப்படுகிற போது அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் நீங்களும் அவர்களும் சமம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னக்கும் இத மிஸ்லுஹும் இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹு தஆலா நரகத்திலே முனாஃபிக்குகளையும் காபிர்களையும் ஒன்றாக நரகத்திலே போடுவான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகள் யுத்தம் என்று வருகிற போது அதனுடைய முடிவு யாருக்கு வெற்றி, எந்த தரப்பு வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அந்த யுத்தத்தினுடைய முடிவை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். ஏன்? அல்லதீன யதரப்பஸூன பிக்கும், உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் யுத்தம் செய்கிறீர்களா, அந்த யுத்தத்தில் யாருக்கு வெற்றி இருக்கிறது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஇன் கான லக்கும் ஃபத்ஹும் மினல்லாஹ், மூமின்கள் அதாவது முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டால், காலு அலம் நக்கும் மஅக்கும், நாங்க உங்களோட சைட்ல இருக்கலையா, உங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கலையா என்று கேட்பார்கள். وإن كان للكافرين وإن كان للكافرين نصيب قالوا ألم نستحوذ عليكم. அந்த இடத்தில் ஓரளவுக்கு காபிர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டால், காபிர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், முஸ்லீம்களை மிகைத்து விட்டார்கள் என்று சொன்னால்,
காவிர்களை பார்த்து முனாஃபிக்குகள் கேட்பார்கள். இப்ப ரெண்டு தரப்பையும் விட்டு கொடுக்கறல்ல. அங்கால வெற்றி கிடைச்சா உங்களோட பக்கம் தான் நாங்க, இங்கால காவிர்களுக்கு வெற்றி கிடைத்தால் நாங்க உங்களோட சைட்ல இருக்கு இல்லையா? மூமின்களுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து நாங்கள் உங்களை பாதுகாக்கவில்லையா? வனம்னக்கும் மினல் முஃமினீன், மூமின்களுடைய சோதனை அதாவது சூழ்ச்சிகளில் இருந்து உங்களை நாங்கள் தடுக்கவில்லையா? ஃபல்லாஹு யஹ்குமு பைனகும் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் உங்களுக்கு மத்தியில் யார் உத்தமர்கள் யார் முனாஃபிக்குகள் காபிர்கள் என்பதை அல்லாஹ் நாளை மறுமையில் தீர்ப்பளிப்பான். வலை யஜ்அல் அல்லாஹு லில் காஃபிரீன அலல் முஃமினீன சபீலா, நிச்சயமாக ஒருபோதும் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு காபிர்களை மிகைக்கின்ற அல்லது மூமின்களை காபிர்கள் வெல்லுகின்ற எந்த ஒரு வழியையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். மூமின்களுக்கு தான் வெற்றி என்பதை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அன்புக்குரியவர்களை, இதை தொடர்ந்து முனாஃபிக்குகளுடைய பண்புகளை பற்றி சொல்கிற போது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வஹுவ காதிஉஹும், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான் என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, தொழுகைக்கு வந்துவிட்டால் ஏனோதானோ என்று சோம்பேறிகளாக வருகிறார்கள். தொழ வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல, நாம் தொழாவிட்டால் நாம் முனாஃபிக்குகள் காபிர்கள் என்பதை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். எனவே முஸ்லிம்களோடு நாம் தொழுகையில் ஈடுபட்டால் தான் நாம் முஸ்லிம்கள் என்று நம்மை மற்றவர்களுக்கு காண்பிக்கலாம். அப்படியான நோக்கத்திலே வருவார்கள். கிடைத்தால் தொழுது கொள்வார்கள், தங்களை மூமின்களாக காட்டிக் கொள்வார்கள், தொழுகையில் சோம்பேறிகளாக இருப்பார்கள். யுராஊன அன்னாஸ வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் அவர்கள் திக்ர் செய்கிறார்கள், மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டிய தொழுகையிலே அவர்கள் பங்கெடுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு முதப்தபீன பைன ذلك லா இலாஹா உலாஇ வலா இலாஹா உலாஇ, அங்களையும் இல்லை இங்களையும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வமையுதுலில்லாஹு ஃபலன் தஜித லஹு சபீலா, அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விடுகிறானோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு வழியையும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், மூமின்களே மூமின்களை விட்டுவிட்டு காபிர்களை உங்களுடைய நேசர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். எந்த சந்தர்ப்பத்திலாவது நாம் சண்டை என்று வருகிற போது நம்முடைய மூமினான ஒரு சகோதரனுக்கு எதிராக காபிருடைய உதவியை ஒருபோதும் நாம் விரும்பக்கூடாது. நமக்கு மத்தியில் பகைமை இருந்தாலும் நம்மோடு கடைசி வரைக்கும் நிற்கக்கூடியவன் ஒரு மூமின். எனவே எச்சந்தர்ப்பத்திலும் காபிர்களை மூமின்கள் இறைநேசர்களாக தங்களுடைய உதவியாளர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. துரீதூன அன் தஜ்அலூ லில்லாஹி அலைக்கும் சுல்தானம் முபீனா, அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான அதிகாரத்தை தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? முனாஃபிக்குகளை காபிர்களை நீங்கள் உங்களுடைய இறைநேசர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இறுதியாக இந்த நிஃபாக் முனாஃபிக்குகள், இந்த முனாஃபிக்குகள் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், இந்த முனாஃபிக்குகள் நரகத்திலே கடைசி தட்டிலே நரகத்திலே அல்லாஹு தஆலா காபிர்களை முனாஃபிக்குகளை எல்லாம் போடுகிற போது காபிர்களுக்கு கீழ்தான் முனாஃபிக்குகள் இருப்பார்கள். எனவே காபிர்களை விட முனாஃபிக்குகள் மிக ஆபத்தானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இல்லல்லதீன தாபு, இந்த முனாஃபிக்குகளில் யார் பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து தங்களுடைய பாவங்களை தங்களுடைய குற்றங்களை திருத்திக் கொள்கிறார்களோ, வஅஸ்லஹு தாங்கள் செய்த காரியங்களை சீர் செய்கிறார்களோ, வஅதஸமு பில்லாஹி வஅக்லஸு தீனஹும் லில்லாஹ் அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அதுவரைக்கும் இந்த முனாஃபிக்குகளுக்கும் நமக்கும் எந்த ஒரு சமரசமும் கிடையாது. அவர்களுக்கு நமக்கும் இடையில் நேசம் கிடையாது. அவர்கள் என்றென்றும் நம்முடைய எதிரிகள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யார் தௌபா செய்து தங்களுடைய காரியங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ சரி செய்கிறார்களோ அவர்கள்தான் மூமின்களோடு உள்ளவர்கள். நிச்சயமாக மூமின்களுக்கு தான் அல்லாஹு தஆலா மகத்தான கூலியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இவ்வளவு செய்திகளையும் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் ஏன் சொல்கிறான் என்றால், நயவஞ்சகம் நிஃபாக் என்பது மிக ஆபத்தான ஒரு அம்சம்.
அது நபி அவர்களுடைய காலம் தொற்று இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு விடயம். எனவே முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன, கஷ்டமான சூழலில் அவர்கள் எப்படி நம்மோடு நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற செய்திகளை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். எனவே சமகாலத்தில் நடக்கின்ற விடயங்களை கூட அல் குர்ஆனுடைய வசனங்களோடு நாம் ஆய்வு செய்து அல் குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை ஆழமாக புரிந்து நம்முடைய நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தின் பக்கம் கடைசி வரைக்கும் நிற்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.